இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். எப்படி கண்டுபிடிப்ப? ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிற செயின் ஒன்று அவங்ககிட்ட அடகு கொடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாப்பிள்ள இது? ட்ராக்கிங் டிவைஸு, லொக்கேஷன், மேப்பு அது இதுன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அன்னைக்கு அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அன்னையில இருந்தே என் சகலைக்கு அவங்க மேல டவுட். அதனால சகலை என்ன பண்ணாப்ல, ஊர் ஜனங்கள்லாம் நகைங்களை எடுத்துட்டு போய் வைக்கும் போது ஒரு செயினை கொடுத்து அந்த செயினை எப்படியாச்சும் உள்ள கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொன்னாப்ல. நானும் ஒரு ஆளை வச்சு அந்த செயினை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அந்த செயின்ல தான் சகலை சொன்ன அந்த லொகேஷன் டிராக்கரை உள்ள வச்சிருக்கோம். இப்ப நம்ம போனை எடுத்து அந்த நகை எங்க டிராவல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அழகா கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு. ஓ, என்ன இவன் இவ்ளோ கிரிமினலான வேலை பண்ணிருக்கான்? அப்ப அந்த 2 பேரும் மாட்டிப்பானுங்களோ? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமா? இப்ப என்ன பண்றது? நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மாப்பிள்ள. எங்க நகையை தூக்கிட்டு போனவங்கள கண்டுபிடிக்க முடியாமே போயிடுமோன்னு கவலைப்பட்டு இருந்தேன். உங்களால திரும்பவும் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க புத்திசாலித்தனத்தை நினைச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. யாருமே யோசிக்காத விஷயத்த செஞ்சிருக்கீங்க. டெக்னாலஜி எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. டெக்னாலஜி என்னமோ நமக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்க மாமா, நான் அந்த லொக்கேஷனுக்கு போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. ஏப்பா சகல, நானும் உங்களோட வரப்போ உனக்கு உதவியா இருக்கும். சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். சகல, இந்த வீடு ரொம்ப சாதாரணமா இருக்கேப்பா. அவ்வளவு நகையை திருடினவங்க இந்த வீட்டுல இருக்க வாய்ப்பே இல்லையேப்பா. இந்த இடம் தானா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. லொகேஷன் இந்த இடத்த தாங்க காட்டுது. யா சார், நீங்க என்ன வேணும்? இது உங்க வீடுங்களா? ஆமா சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே. இதானே நடந்துச்சு. அந்த செயின்ல ஒரு லொகேஷன் டிராக்கர் இருக்கு. அந்த டிராக்கர் இந்த இடத்த தாங்க காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த வந்துடுறேன். சரிங்க. என்ன சகல, இவன் போறத வச்சு பார்த்தா இவனுக்கு ஏதோ தெரியும் போல இருக்குப்பா. சார், நீங்க சொன்ன செயின் இதான் பாருங்க. சகல, இது நம்ம ஆள்கிட்ட கொடுத்து அந்த கம்பெனில வைக்க சொன்னமே அதே நகை தான்ப்பா. இந்த செயின் உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? சொல்றேன் சார். டேய், இவ்வளவு நகையை வச்சுக்கிட்டு இப்படி நடந்து போறது ரொம்ப ரிஸ்க்டா. ஆமா, அது ஆட்டோ டாக்ஸி கிடைச்சா ஏறி போயிடலாம். நீ சொல்றது கரெக்ட். ஏதாவது வண்டி பிடிச்சு போயிடலாம். அதோ ஆட்டோ வருது பாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆட்டோ வருமா? எங்க சார் போனா? சொல்றோம், போங்க. ஏறிக்கவா? இருங்க. சீக்கிரம் வா, போங்க. அண்ணே, கொஞ்சம் தள்ளி ரைட்ல நிப்பாட்டு. இங்கே சார் பாட்டுனா? ஆமா, இங்கதான். ஏய், அவருக்கு பணத்தை கொடு. எவ்வளவு ஆச்சுண்ணே? சார் 500 ரூபா கொடுங்க சார். 500 ரூபாயா? டேய், நீ ஏதாவது பணம் வச்சிருக்கியான்னு பாரு. என்கிட்ட இல்லையே. என்ன சார், பணத்தை கேட்டா தேடிட்டு இருக்கீங்க?
இல்லனே, வர அவசரத்துல பணத்தை எடுத்துட்டு வர மறந்துட்டோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லனே, இருங்க தரேன். டேய், பணத்துக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற நகைங்களை ஒண்ணு கொடுத்துடலாமா? அப்படிதான் பண்ணணும், வேற வழி இல்லை. நம்மகிட்ட தான் பணம் இல்லை. சரி எடு. ஒரு நிமிஷம். இந்தா, இதை கொடு. சரி கொடு. அண்ணே, பணத்துக்கு பதிலா இந்த செயினை வச்சுக்கோங்க. என்ன சார் 500 ரூபா வாடகைக்கு தங்க செயினை கொடுக்குறீங்க? இதோட மதிப்பு 1000 கணக்குல இருக்கும் போலயே. பரவாயில்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்ல சார், நகையெல்லாம் இல்ல, எனக்கு வேணாம் என்கிட்ட சார். பணம் இல்ல. எனக்கு பணமாவே கொடுங்க சார். பரவாயில்ல வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். டேய் போலாமா? பாப்பலாம். இதான் சார் நடந்தது. என்ன சகல, நாம நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கேப்பா. அவங்க 2 பேரையும் எங்க இறக்கி விட்டீங்க? அந்த சிவன் கோயிலாண்ட இறக்கி விட்டேன் சார். ஆ, சரிங்க சார், இது எங்க செயின் நாங்க எடுத்துக்கிறோம். அவர் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க. சரிப்பா. அண்ணே, அவனுக்கு 500 ரூபா தான் தரணும், இதுல 2000 ரூபாய் இருக்கு, Thank you, வச்சுக்கோங்க. வரட்டுங்களா? வாங்க. Thanks. போலாம். ஐயோ, நகை ஆட்டோக்காரன்ட்ட போயிடுச்சா? ஆமா மாமா. உடைச்சு வாங்கியிருந்தா நகையோட மதிப்பு தெரிஞ்சிருக்கும். வெறும் 500 ரூபாய் வாடகைக்காக நகையை எடுத்து கொடுத்துருக்காங்களே, திருட்டு ராஸ்கல்ஸ். நீங்க நகையோட வருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ரோகிணி, நாங்களும் அதே நம்பிக்கையோட தான் போனோம். ஆனா நம்ம கெட்ட நேரம், அந்த திருடங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அக்கா, 2 பேரும் என்னமோ நகையை மீட்டுட்டு வர மாதிரி பில்டப்பா போனாங்க. இப்ப வெறும் கையோட வந்திருக்கானுங்க. இவனுங்க லட்சணம் இவ்வளவுதான். இவனுங்களை நம்புறதெல்லாம் இனிமே வேஸ்ட்டுக்கா. ஏண்டி, என்னமோ உன் புருஷனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுன, இப்ப என்னாச்சு? இவ ஒன்னும் சூப்பர் மேன் இல்ல, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒட்டக்கி வாசி. சந்திரா, விடு. அவகிட்ட என்ன வெட்டியா பேசிக்கிட்டு. சந்திரா, இந்த பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் நீயும் உன் மாமாவும் அடமான வைப்பீங்களோ இல்ல விப்பீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கே எனக்கு பணம் வேணும். அப்பதான் எல்லாருக்கும் செட்டில் பண்ண முடியும்.